ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. தாவேகா தமிழக வெற்றி கழகம் அதோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து இப்போ ஒரு நூல் வெளியீட்டு விழால வந்து பங்கேற்கிறாரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்ல தான் அந்த ஈவெண்ட் நடக்குது. அவரோட மாநாடுக்கு அப்புறம் இப்பதான் அவர் வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில வந்து பங்கேற்கிறாரு. எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து வெளியிட போறாரு. ஆல்ரெடி வந்து அந்த இடத்துக்கு அவர் வந்து ரீச் ஆயிட்டாரு. இப்போ அவர் கேரவேன்ல தான் இருக்காரு. அதை தெரிஞ்சு அவரோட ஃபேன்ஸ், கட்சி தொண்டர்கள் எல்லாருமே வந்து அங்க கூட்டம் கூடிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ வந்து அவர் வந்து ஸ்ட்ரிக்டா என்ன சொல்லிட்டாருன்னா வந்து யாருமே வந்து கட்சி கொடி எடுத்துட்டு வரக்கூடாது, எந்த கோஷமும் இடக்கூடாது, எல்லாருமே வந்து சைலண்டா இருக்கணும், வீடியோ எடுக்கக்கூடாது, புகைப்படம் எடுக்கக்கூடாது, எதுக்குமே அங்க வந்து அலோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இந்த நூல் வெளியீட்டு விழால வந்து யாரெல்லாம் பங்கேற்கிறா, யார் அந்த நூலை வாங்க போறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திரு சந்துரு நீதி அரசர் வந்து வாங்க போறாரு. அம்பேத்கரை பத்தி தான் இந்த நூலே வந்து வெளியிடுறாங்க. ஸோ அதை வந்து அம்பேத்கரோட பேரன் திரு டெல்டும் டே அவர்கள் வந்து இந்த நூலை வந்து பெற்றுக்கொள்றாரு ஃப்ரம் தாவேகா தலைவர். ஸோ ஒரு பெரிய மாநாடுக்கு அப்புறம் இப்பதான் தலைவர் விஜய் வந்து பொது இடத்துல ஒரு ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறாரு. ஸோ வந்து இந்த நூல் வெளியீட்டு விழா வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா அவரோட தாவேகா பயணத்துல வந்து இணையுது. எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற நூலை பத்தி என்ன விஜய் பேசுவாரு, அவர் என்னெல்லாம் வந்து அதை பத்தி பகிர்ந்துக்க போறாரு அப்படிங்கிறது தான் மற்ற அரசியல் கட்சிகள்லாம் வந்து காத்துட்டு இருக்காங்க. பிகாஸ் லாஸ்டா நடந்த மாநாட்டில் வந்து அவர் ரொம்ப எமோஷனலாகி பேசியிருப்பாரு. அவர் பேசின விஷயங்களே வந்து பேசும் பொருளாவே மாறிச்சு எல்லா கட்சிகளுக்கும் நடுவில். ஸோ வந்து இந்த நூல் வெளியீட்டு விழால வந்து அவர் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து மக்கள் மற்றும் பிற அரசியல் கட்சிகள் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த வர்த்தக மையத்துல யார் நுழைவுச்சீட்டு வச்சிருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் உள்ள போக அலோவ் பண்றாங்க. இப்ப மாவட்டத்துக்கு 2 உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில வந்து அனுமதி கொடுத்திருக்காரு விஜய் அவர்கள். ஸோ மதியமே வந்து கேரவேன்ல வந்து ரீச் ஆயிட்டாரு. ஸோ அவர் வந்துட்டாருன்றதை தெரிஞ்சு அவரோட கட்சி உறுப்பினர்களா இருக்கட்டும், இல்ல அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கூட்டத்தை தவிர்க்கிற விதத்துல அவர் வந்து நிறைய ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காரு. பிகாஸ் இது வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை வந்து கூட்டுற விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுத்து அவர் அந்த நூல் வெளியீட்டு விழா வந்து சிறப்பா செய்யணுங்கிறது தான் அவரோட எய்மா இருக்கு. அவரோட ஃபர்ஸ்ட் மாநாடை பத்தியே வந்து எக்ஸ் தளத்துல வந்து நிறைய கட்சிகள் வந்து விமர்சனம் செஞ்சு அவரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க. ஸோ அவர் இந்த புத்தக வெளியீட்டு விழால வந்து என்ன பேசுவாருங்கிறத வந்து நிறைய பேர் வந்து ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. ஸோ விஜய் அவர்களின் அரசியல் பயணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் 2026ல தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ்ல தாவேகா வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுமா அப்படிங்கிற உங்க கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. For more such contents, please subscribe to Paul's Up. I'll see you guys in the next video. Bye.